வணக்கம்மா. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போயிருந்தம்மா. அது பக்கத்து ஊர் தேவிப்பட்டினம் போயிருந்தம்மா. அந்த ஊரோட சிறப்பு 9 நவகரங்களும் கடலில் இருக்கிறாங்கம்மா. இது நவபாசானத்தில் செய்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. ராமர் செய்ததுன்னு சொல்கிறாங்க. முழு கதை எனக்கு தெரியலம்மா. இந்த இடத்துல எல்லா நேரத்துலையும் கடலில் இறங்கி குளிக்க முடியாதாம்மா. அதெல்லாம் ஒரு நேரம் தானே. இதெல்லாம் எல்லாம் சுற்றிக்கின்னு வரவங்க எல்லாரும் பேசின்னு வராங்கம்மா. இதில் நம்ம கொடுப்பனை தான் கிடைக்கும் அப்படின்னு. நமக்கு கொடுப்பனை இருக்குது, கிடச்சிருச்சுன்னு. எனக்கும் கொடுப்பனை கிடச்சிருச்சுமா. அந்த கடவுளுக்கு 9 நவகரத்துக்கு நன்றி சொல்லிங்கிறேம்மா. நானும் எங்கள் மரும பிள்ளை இந்தம்மா ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வந்தேன். 2வது சொல்ல எங்கள் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு போக சொல்ல தண்ணி ஏறிடுச்சு. என் பசங்க போக சொல்ல கடன்னு பயந்துன்னு சுற்றிட்டு ஓடியான்ட்டாங்க அவங்க. அப்புறம் எல்லாரும் அடுத்தவங்களாம் யாருமே இறக்க விடல, எல்லாம் முழிடுச்சு. இந்த தேவிப்பட்டினத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடி மெட்டி வெளில பார்த்தம்மா. இதெல்லாம் நம்ம எங்கே போக போகிறோம்னு நினச்சேன். கட்சியில் மேலே ஆண்டவன் நீயும் வருவேன்னு என்னை வர வச்சுட்டாராங்க. இங்கே யாரெல்லாம் போயிருக்கேன்னு எனக்கு சொல்லுங்கம்மா. போகாதவங்க அங்கே போயிட்டு வாங்க. ஆனால் வெயில் நல்லா தான் போகணும். காலையில் 11 மணிக்குள்ளே போயிடணும். வாட்ச்மேன் அங்கேயே தான் இருப்பாங்க. தண்ணி கம்மியாக இருந்தால் தான் நம்ம இறக்கி விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. அதனால இறங்கி நீங்கள் பயப்படாமல் சுற்றலாம். போகும்போதே மாற்று துணி கையில் எடுத்துன்னு போகணும். நம்ம குளிச்சுட்டு அங்கே மண்டபம் ஒன்று சின்னதாக அங்கே போய் மாற்றிக்கலாம். இன்னொரு முறை அங்கே போகலான்னு ஆசையாக இருக்குமா. பசங்க கூட்டி போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு இறைவன் அழைக்கிறாரோ பார்ப்போம். அரிசி முளையே சூப்பராக இருந்ததும்மா. வணக்கம்மா, நாளைக்கு சந்திக்கலாம்.